முக்கிய செய்திகள். ஊழலற்ற உண்மையான சுதந்திர உள்ளாட்சி அமைய தேமுதிகவுக்கு வாக்களியுங்கள். மக்கள் வெள்ளத்தில் கேப்டன் விஜயகாந்த் எழுச்சி பிரச்சாரம். மகாத்மா காந்தியின் 143வது பிறந்தநாள் விழா உற்சாக கொண்டாட்டம். தலைவர்கள் மலர் தூவி மரியாதை. உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் நாளை வெளியீடு. மனுக்களை வாபஸ் பெற பிற்பகல் 3 மணி வரை அவகாசம். அண்ணா ஹசாரே பாணியில் சந்திரசேகர ராவும் காந்தி சமாதியில் மௌன போராட்டம். ஆந்திராவில் காங்கிரஸ் பூஜ்ஜியமாகிவிடும் என மாநில காங்கிரஸ் தலைவர்கள் எச்சரிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். லஞ்ச ஊழலற்ற முழுமையான சுதந்திர உள்ளாட்சியை பெற தேமுதிகவுக்கு மக்கள் இம்முறை வாய்ப்பளிக்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பல்வேறு மாவட்டங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று மாலை திருப்பத்தூரில் மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கேப்டன் விஜயகாந்த், நாடு சுதந்திரம் அடைந்து 63 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டாலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட இன்னும் கிடைக்கவில்லை என்றும், சுதந்திரத்தை ஆட்சியாளர்கள் தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். காந்தி சொல்றார், வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. சுதந்திரத்தை எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க. எல்லாரும் அரசன் எப்படி ஒரு நாட்டுக்கு அரசன் முக்கியமோ அதே மாதிரி பஞ்சாயத்து, அந்த கிராமத்திற்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் முக்கியம். திரும்ப திரும்ப வராங்க. நான் நல்லபடியா அந்த ஊரை வச்சிருக்கேன். ஐயா, சுதந்திரம் வாங்கி 63 வருஷம் ஆச்சு. எங்கேயா வச்சிருக்கீங்க? எங்கே வச்சிருக்கீங்க? ஜாதி மத பேதங்களை கடந்தது தேமுதிக என்று குறிப்பிட்ட அவர், உள்ளாட்சியில் லஞ்சம் ஊழலற்ற முழுமையான சுதந்திர ஆட்சி கிடைக்க தேமுதிகவுக்கு மக்கள் இம்முறை வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஜாதி 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 எந்த ஜாதியும் சாப்பாடு போடாது. இத்தனை பேர் இருக்கீங்களே, மூச்சு விடுறீங்க. இந்த மூச்சு காத்துல அப்படியே வருதா, நான் இந்த ஜாதி இப்படின்னு. அப்புறம் என்ன, இவ்வளவு பேர் மூச்சு விடுறீங்க, என்ன ஜாதி? எல்லாரும் ஒற்றுமையா இருந்துதானே விஜயகாந்த் பேச்ச கேக்குறீங்க? அப்புறம் எதுக்கு திடீர்னு உடனே சொன்னாருன்னா குதிச்சு சண்டை போடணும், சண்டை போடக்கூடாது? அதெல்லாம் கிடையாது. நம்மளால எல்லாருமே ஒண்ணு. என்னை பொறுத்த மட்டும் அதான் சொல்லுவேன். தேர்தலில் கூட பார்த்தா தனி போது, ஏன் தனி போது? எல்லாரும் ஒரு ஜாதி தாயா. ஊழல் செய்யும் ஆட்சியாளர்களுக்கு தேர்தலில் தான் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றும், அப்போதுதான் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு பயம் ஏற்படும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டார். எங்கு போனாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். அது யாரால? மக்களே, உங்களால. நீங்க எப்படியே விட்டு நீ காட்டணும், கை காட்டணும். இந்த அதிகாரி தப்பு பண்ற அந்த அதிகாரி இனிமே நாங்க இந்த ஏரியாவுக்குள்ளே பார்க்க கூடாது. இந்த அரசியல்வாதி தப்பு பண்ற அந்த அரசியல்வாதி இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது, வரவும் கூட அந்த கட்சியில சேர்க்கவும் கூடாதுன்னு சொல்லணும். மக்களே, நீங்க இல்லாதனால, நீங்க சொல்லாதனால நினைச்சோம். நீங்க சொல்லியிருந்தா அவங்களுக்கு பயம் வரும். அதுதான் சொல்ல, இந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு தடவை மாத்தி ஓட்டு போட்டு குத்துங்க. இப்படி குத்துற கையை அப்படியும் குத்துங்களே, கொஞ்சம் மாத்தி பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு. அப்ப தெரியும் உங்களாம் விழுந்து விழுந்து எப்படி உங்களை கவனிக்க போறாங்க. கேப்டன் விஜயகாந்தின் வருகையொட்டி திருப்பத்தூரில் மக்கள் அலைக்கடல் என திரண்டிருந்தனர். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 143வது பிறந்த நாள் விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு புதுடெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, பாஜக மூத்த தலைவர் அத்வானி உட்பட பல்வேறு தலைவர்களும் மலர் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் காந்தி சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தினர். இதேபோல் சென்னை கடற்கரையில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா, தமிழக ஆளுநர் ரோசையா ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் காந்தியடிகளின் பிறந்தநாள் விழாவும் கர்ம வீரர் காமராஜரின் நினைவு நாளும் கடைபிடிக்கப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கும் காமராஜரின் திருவுருவ படத்திற்கும் தேமுதிக அவைத்தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோல் சட்டமன்ற தேமுதிக கொறடா வி.சி. சந்திரகுமார், மாநில இளைஞரணி செயலாளர் எல்.கே. சுதீஷ், சென்னை மேயர் பதவிக்கான தேமுதிக வேட்பாளர் கோ. வேல்முருகன் ஆகியோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் செந்தாமரை கண்ணன், தென் சென்னை மாவட்ட கழக செயலாளர் வி.என். ராஜன், வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் யுவராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள 1,32,467 பதவிகளுக்காக வருகிற 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிட 5,27,000 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ளது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற விரும்புபவர்கள் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்களை திரும்பப் பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். தனி தெலுங்கானா மாநிலத்தை உடனடியாக அறிவிக்க கோரி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ள டிஆர்எஸ் தலைவர் சந்திரசேகர ராவ் இன்று டெல்லியில் உள்ள காந்தி சமாதியில் திடீர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்திய அண்ணா ஹசாரே முதலில் காந்தி சமாதிக்கு சென்று அங்கு திடீரென சிறிது நேரம் மௌன போராட்டம் நடத்தினார். இதே பாணியில் டிஆர்எஸ் தலைவர் சந்திரசேகர ராவும் இன்று திடீரென காந்தி சமாதிக்கு சென்று ஆதரவாளர்களுடன் மௌன போராட்டம் மேற்கொண்டார். அப்போது அவரும் அவரது ஆதரவாளர்களும் காந்தி குல்லா அணிந்திருந்தனர். தனி தெலுங்கானா கோரிக்கையில் பிரதமரின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே இந்த மௌன போராட்டம் நடத்தப்பட்டதாக அவரது கட்சி தொண்டர்கள் தெரிவித்தனர். இதனிடையே தனி தெலுங்கானா அமைக்காவிட்டால் ஆந்திராவில் காங்கிரஸ் பூஜ்ஜியமாகிவிடும் என்று அந்த மாநில மூத்த காங்கிரஸ் தலைவர் கேசவராவ் தெரிவித்துள்ளார். बहुत खुशी की बात है कि आपने कहा कि रास्ता 100 से हुआ, लेकिन कुछ नहीं हुआ. हम लोग 32 एमपी आए, लेकिन एक ही मिनिस्टर मिला तेलंगाना से. समझ गया? जो जहां आप हार गए ना, 4-4, 6-6 थे, और 3-3 मिनिस्टर दिए. ये हमारी किस्मत है, बदकिस्मत है, किस्मत है, हमारी ये फेट है. लेकिन जान दीजिए, हम कांग्रेस के हर वक्त हैं. இதே கருத்தை அந்த கட்சியின் மூத்த தலைவர் ஜனார்த்தன் திரிவேதியும் தெரிவித்துள்ளார். இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பேன் என்று முதல் குரல் கொடுத்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துக்கு மக்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்து வருகிறார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தீவிர பிரச்சாரம் செய்து வரும் அவர் இன்று மாலை திருச்சி மாவட்டம் துவரக்குறிச்சியில் திரண்டிருந்த ஏராளமான பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஊழலை ஒழிப்பேன் என்று முதல் குரல் கொடுத்த கேப்டன் விஜயகாந்திற்கு மக்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் ஊழலற்ற உள்ளாட்சி மலரும் என்று கூறினார். இளைஞர்களின் ஒட்டுமொத்த ஆதரவை பெற்றுள்ள ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான் என்றும் அவரது வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்தால் உள்ளாட்சியின் நல்லாட்சி நிச்சயம் மலரும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது குறிப்பிட்டார். குஜராத் முதல்வர் நரேந்திர மோடிக்கு எதிராக பொய் ஆதாரங்களை உருவாக்கியதற்காகத்தான் அந்த மாநில காவல்துறை உயர் அதிகாரி சஞ்சீவ் பட் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாஜக விளக்கம் அளித்துள்ளது. குஜராத் கலவரம் தொடர்பாக முதல்வர் நரேந்திர மோடிக்கு எதிராக புகார் தெரிவித்ததாக அந்த மாநில ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சீவ் பட் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது வீட்டிலும் 2 முறை சோதனை நடத்தப்பட்டது. சஞ்சீவ் பட் கைது செய்யப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. குஜராத் கலவர வழக்கில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே நரேந்திர மோடி போலீஸ் அதிகாரியை கைது செய்திருப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் கான்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் அருண்ஜேட்லி, குஜராத் முதல்வர் நரேந்திர மோடிக்கு எதிராக பொய் புகார் எழுதுமாறு தனது கீழ் உள்ள அதிகாரிகளை சஞ்சீவ் பட் கட்டாயப்படுத்தியதாக கூறினார். तथ्यों की ओर देखिए, कोई सरकार का पुलिस अधिकारी अपने सबऑर्डिनेट अधिकारी को उठाकर ले जाए और उससे झूठा बयान मुख्यमंत्री के खिलाफ दिलवाए और बाद में वो अधिकारी आकर एफआईआर लिखवाए और उसकी जांच हो और जांच में जो तथ्य पता चले कि जो मुख्यमंत्री जी के खिलाफ लिखवाया है वो झूठा है. अब इस पे पुलिस की जांच चल रही है, मामला न्यायपालिका के सामने है, वो उसका निर्णय करेगी और इसलिए ऐसे अधिकारी का किसी राजनीतिक दल को समर्थन नहीं करना चाहिए.
பாஜகவின் இந்த விளக்கத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கைது செய்யப்பட்ட IPS அதிகாரி சஞ்சீவ் பட் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. விசைத்தறி தொழிலாளர்களின் உண்ணாவிரத போராட்டம் தீவிரம். 17 பேரின் உடல்நிலை மோசமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதி. குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் சுவிஸ் நாட்டில் சுற்றுப்பயணம், அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தை பார்வையிட்டார். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.